நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, ஆடி மாத ராசி பலன். இந்த ஆடி மாசத்தை பொறுத்தவரையில் முதல் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரகன் செவ்வாய் பகவான் சிம்மத்தில் சூரியனுடைய வீட்டில் கேதுவோடு இணைகிறார். பொதுவாக இங்கே செவ்வாய் கேது தொடர்பு ஏற்படுகிறது. அதே போல சூரியன் சந்திரனுடைய வீடாக இருக்கக்கூடிய கடகத்தில் இந்த மாதம் முழுவதும் ஆடி மாதம் முழுவதும் சூரியன் சந்திரனுடைய வீட்டில் கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சனி பகவான் வக்ரம். இந்த ஆடி மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். அதே போல ரிஷபத்தில் சுக்கிரன். அப்போ காலபுருஷனுக்கு 5வது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் கேது தொடர்பு. இந்த செவ்வாய் கேது தொடர்பு இருக்கும் வரையில் மிகப்பெரிய அரசியல் கலகங்கள் ஏற்படும். கலகம்னா இல்லாததை இருக்கிற மாதிரி நம்புறது, இல்லை நம்புற மாதிரி நடிக்கிறது. அப்போ கிரகங்கள் அது தங்களுடைய பணியை சிறப்பாக செய்கிறது. அப்போ அதை போல இப்போ 5ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு 5வது வீடாகிய சிம்மத்தில் இந்த செவ்வாய் கேது இருப்பது, அவர் அங்கே இருக்கிற வரையிலும் அந்த கேது செவ்வாயானவர் கன்னிக்கு வரணும். அதுவரையிலும் அரசு அதிகாரிகள், குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த செவ்வாய் கேது என்பது ஒரு அரசாங்கத்தையே ஆட்டி படைக்கக்கூடியது. நீங்கள் அதிகாரி ஏமாத்திரம் அப்போ வீண் பழிகள் இதெல்லாம் அங்கே ஏற்பட்டுவிடும். இந்த கிரக அமைப்புகளை கொண்டு நாம் இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு தனித்தனியாக பார்த்துடலாம். உங்களுக்கு என்ன செய்ய போகுது, உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். வாருங்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, ஆடி மாதம் கடகராசி என்பர்களே அற்புதமான கால நேரம். உண்மையிலேயே கடகராசி என்பர்களே, உங்களுக்கு தான் இந்த ஆடி மாதம் கை கொடுக்க போகுது, நல்லா இருக்க போகுது. இதை தாண்டி கூட ஒரு கடகராசி நேயர்கள் நான் கஷ்டப்படுறேன், எனக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறான்னா, அப்போ அவன் சொந்த ஜாதகத்தில் தான் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அது ஆணோ பெண்ணோ. அப்போ அதை கண்டுபிடிச்சி அவன் அந்த ஓட்டையை அடைச்சாதான் அவன் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும்னு அர்த்தம். மற்ற மாதங்களை விட இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும். வருமானம் கூடும், கையில் பணங்காசுகள் தங்கும், சேமிப்புகள் அதிகரிக்கும். கடகராசி நேயர்கள் எப்படி இருக்கும்? 3-12 கூடிய புதன் வக்ரமாகி ராசியில் இருக்கிறாரு. 2ஆம் அதிபதி தனாதிபதி எங்க உட்கார்ந்துருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, கடகத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. தன லாபாதிபதிகள் சிறப்பாக உள்ளார்கள். லாபஸ்தான அதிபதி யாருங்க? சுக்கிரன் சிறப்பா இருக்கிறாரு. அப்ப குறிப்பா இந்த கடகராசி அன்பர்களே, பெண்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். பெண்கள் எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி பெறக்கூடிய தருணம். ஏன்னா இருக்கிறது சந்திரன் வீடு. சந்திரன் ஒரு பெண் கிரகம். குறிப்பாக நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கடகராசி என்பர்களே, உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும். அப்போ இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய மாதம். அப்போ உங்களுக்கு அந்த நன்மை வேண்டுமா? உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் அந்த நன்மையை எப்பொழுது நடக்கும் என்று தீர்மானிக்கும். அதை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் வராகி.